அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அனுகுதரன் ஓம் தீபிகா தேவி அருளாசியுடன் இப்போ நாம் காணவிருப்பது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நவம்பர் மாத பலன்கள். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4, பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1ஆம் பாதம். குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர்களை வழிநடத்துவதிலும் வல்லவராக இருப்பீர்கள். உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் இப்போ அக்டோபர் பாதி ஓடிடுச்சு. இருந்தாலும் நவம்பர் அடுத்த மாதம் இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகுது. உங்கள் ராசிக்கு 3 ராகு மாத முற்பாதையில் 11 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நற்பலன்களே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு அதிசாரமாக 8 சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பீங்க நல்லது. ஏற்கனவே சிக்கனமாக இருப்பீங்க நீங்கள், இருந்தாலும் இப்போ இன்னும் சிக்கனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இந்த மழை காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் உடலையும் வெளியில் அதிகமாக உணவில் சாப்பிடாம வீட்டில் செய்யப்படுகின்ற உணவு பதார்த்தங்களை சாப்பிடுவது நல்லது. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத குறைங்க. முக்கியமாக உணவில் அதிகமாக எண்ணெயை சேர்க்காதீங்க, ஆயிலை அதிகமாக சேர்க்காதீங்க. நல்ல கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதேமாரி நமது நாட்டிலேயே நமது தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி ஆகும் எண்ணெய் வகைகளை உபயோகித்துக் கொள்ளுங்கள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகி மன மகிழ்ச்சி ஏற்படும். பணவரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் கொஞ்சம் எதிர்பார்க்காத உதவியும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஓரளவு எல்லா விஷயங்களும் லாபகரமாக இயங்கும். நவீன பொருட்கள் வாங்கும் வாய்ப்பும் அமையும். ஏதாவது புதுசாக ஏதாவது பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை தொழிற்சாலை வச்சுருந்து ஏதாவது புதுசாக கம்பெனியில் ஏதாவது மெஷினரிஸ் வாங்கினாலும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் அமையும். தொழில் வியாபாரம் செய்வதற்கு நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதுசாக ஏஜென்சி கிடைக்காதனால கிடைக்கும். உங்களை தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போன்றவை சரணமாக நிலை இருக்கும். கடன் இப்போதைக்கு கொடுத்துருந்தா கூட கடனை வசூல் பண்ணுறதுக்கு 1க்கு 3 வாட்டி போய் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. கடன் வாங்குறா இருந்தாலும் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார தேவையை பொறுத்து இருக்குது. அவசியம் கடன் வாங்கணுன்னா வாங்க, இல்லைன்னா வாங்க தேவையில்லை. இன்னொன்று, நிதி நிலைமைலாம் இப்போல்லாம் கொஞ்சம் கொடுத்து வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவலைப்படாதீங்க. ப்ரொமோஷன்லாம் வச்சுருக்கோம். இன்னொன்று, இப்போதைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். இந்த மகா கந்தசஷ்டி அதுமா உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனோட பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஓம் சரவணபவ, ஓம் மகா கணபதி, ஓம் நமோ வெங்கடேசா. உங்களுக்கு தெரிந்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தேவலோக ரகசியங்கள்லாம் பல அடங்கி இருக்கும். எல்லாம் அவன் செயல். தினசரி பஞ்சாங்கத்தை நீங்கள் 15 செகண்டில் கேட்கலாம். சந்திராஷ்டமம் என்னங்கிறத முழுக்கொண்டு உங்களுக்கு காணொலியில் நேரடியாக கிடைக்கும். அதனால் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, பல தேவலோக ரகசியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத எதிர்பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனர்கள் வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.